ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம பயங்கரமாக வரமா சாபமான்றதை பற்றி பேச போகிறோம். நம்ம ஜிஞ்சாரம் லைஃப் இது வந்து லைவ் ஆட்டு முன்ன வந்து ஒரு சின்ன கடையாக இருந்துச்சு. நான் இங்கே தான் போய் பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணுவேன். இந்த பூட்டு வாங்கலான்னு வந்தேன். இந்த ஒரு பூட்டு இருக்கும் பாருங்கள் மக்களே, அது 200 300 வந்து பூட்டு. ஆனால் இதுலேயே நாங்கள் வந்து அந்த இருக்கிற பூட்டு வந்து திறக்க முடியலன்னு தான் கஷ்டப்பட்டு தேடினோம். இந்த பூட்டமாக திருட உள்ளே வரானோ இல்லையா, நம்ம வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த அளவுக்கு மாறி இருக்குது. மக்கள் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வெளியே வெயில் தாங்க முடியல. ஏன் தான் இப்படி சுட்டி எரிக்குதுன்னு தெரில. அளவுக்கு மீறி வெயில் உங்கள் ஊர்லெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே வந்துருக்கோம்ல ஜிஞ்சாரம், அந்த வாழ்க்கை வந்து வரமா சாபமானு கொஞ்சம் பேசலான்னு இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே வேறு இடத்துலேருந்து இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம். இப்போ இருக்கும் அந்த பழக்கடை இருக்குல்ல, இப்போ இந்த கரும்பு தண்ணியெலாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த கரும்பு தண்ணி வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துல வாங்கினா ஒரு கரும்பு தண்ணி 6-7 வெள்ளி ஒரு சின்ன போத்தல். இங்கே வந்து எப்படின்னா வந்து ஒரு போத்தல் 4 வெள்ளி, 3 போத்தல் வாங்கினா 10 வெள்ளி. அது நம்மளுக்கு வரமா சாபமானு யோசிச்சு பாருங்கள். எப்படி பார்த்தாலும் இனிப்பு ரொம்ப இருக்கும். ரொம்ப குடித்தா ஆபத்து, நம்மளுக்கு இனிப்பு நீர் வந்துடும். ஆனால் இப்படி பார்த்தா சீப்பாக இருக்குது. அது வரமா சாப்பிடுவா? நீங்களே எனக்கு சொல்லுங்கள் மக்களே. இந்த கடை வந்து கரெக்டாக அந்த சைனீஸ் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த 4 ஜங்ஷன் மாதிரி இருக்குமா, 4 முச்சிந்தி அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடே இருக்கும். அது தாண்டோன்னா இன்னொரு புத்திஸ்ட் டெம்பிள் மாதிரி ஒன்று வரும். 4 ஜங்ஷன் ஆப்போசிட்டில் பார்த்தா வந்து ஒரு கார்னர் கடை இருக்கும். அந்த அந்தியில் வந்து ஒரு தமிழால் கடை வச்சுருக்காங்க அந்தியில். அங்கே தே ஐஸ் வேறு லெவலில் இருக்கும். நான் அது வாங்குறதுக்குன்னே அங்கே போவேன். அது அவங்க முன்னுக்கு வந்து குறைங்களாம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பீஸா குறைங்க ரொம்ப ருசியாகவும் இருக்கும், மலாய்க்கறிங்க. பின்னாடி தான் அவங்க தமிழ் அந்தியில் தான் கடை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட சொன்னதில்லை. 2-3 டீப்பு வாங்கிட்டேன். மீண்டும் போடுற அளவுக்கு அது தூண்டும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் போய் ட்ரை பண்ணால் பண்ணுங்கள். ஏன்னா டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் பிடிக்காது. ஒரு ஆளுக்கு கவ்வாக பிடிக்கும், ஒரு ஆளுக்கு லைட்டாக பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மற்ற கடையில் வாங்கினா அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் ஒரு பாட்டி வந்தாங்களே, கடையாக போய் அந்த பழம்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்களே, அடிக்கடி மூஞ்சை காட்டுவேன். அவங்களாம் பெரிய உழைப்பாளிங்க. அவங்க அந்த இப்போ ஒன்று தூக்கிட்டு போனாங்களே, அவங்களாம் வந்து அவங்களே பயிரிடுறது வந்து அவ்வளோ இதாக போய்ட்டு விற்கிறாங்க. அவங்க பாருங்க எக்ஸசைஸ். அப்புறம் பார்த்தா சைனீஸ்லாம் லேடிலாம் ஒரு குரூப்பாக உட்காந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிலாம் பிளான் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நடந்து போகிறதே வேர்த்து ஊற்றி போய் வந்து உட்காந்து கிடக்குறோம். ஸோ இவங்கெல்லாம் நம்மளுக்கு பெரிய வடப்பிரசாதம் மாரி. அவங்கள பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு நம்மளே அண்ணாந்து காரி துப்பிக்கிட்டு அவங்க லெவலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு நீங்கள் யாரும் கவனிச்சிருக்கலான்னா, நீங்கள் நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் அந்த மார்க்கெட் போனால் பாருங்கள், அங்கே பாருங்கள். இல்லை அந்த ரோட்டு ஓரமாலாம் அவங்க வந்து காய்கறிலாம் பயிரிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் காலங்காலமாக அங்கே இருக்கிறீங்க. ஏன்னா இந்த ஜிஞ்சாரம் வந்து முன்ன வந்து இந்த கம்யூனிஸ்ட் காலத்தில் இந்த சைனீஸ்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சிருவாங்களா, அந்தமாரி அடைச்சதுனால இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஆள் கூட இருக்கும், சைனீஸாக இருப்பாங்க. இப்போ அந்த பண்டை மரம்லாம் இருக்குது. அந்தமாரி இப்போ நம்மலாம் கொண்டாந்து எஸ்டேட்டில் இருக்கனாங்க. இவங்க மாரி சைனீஸ்லாம் வந்து ஒரு இடமா வச்சதுனால அவங்க உழைப்பாளிங்க. அப்போ இங்கே பெரிய பெரிய வியாபாரின்னு சொல்ல போனால் அந்த சைனீஸ் தான். அவங்க நம்ம தமிழாளுங்க வயசாளிங்க வேலை செஞ்சால் நம்ம ரொம்ப பாவமாக பார்ப்போம். அவங்க இதில் அப்படி கிடையாது. எல்லாமே ஈக்குவலாக இருப்பாங்க, பயங்கரமாக உழைப்பாங்க. முன்ன நான் பார்க்கும் போதெல்லாம் ஒரு தாத்தா வாய் பிறந்தவாவிலே இருக்கும். அவர் இறந்துட்டான்னு நினைக்கிறேன், ரொம்ப காலமாச்சு. அவர் அப்பயும் சைக்கிளில் போவார். நீங்கள் அவங்கள பார்த்தாலே ஏன் இப்படி இருக்குன்னு தோணும். அவங்களாம் வந்து அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே நீங்கள் கவனிக்கலைன்னா கண்டிப்பாக கவனிங்க. அதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பொழப்பு ரொம்ப மோசமாக இருக்குது. ஓகே மக்களை, முடிஞ்ச அளவுக்கு நானும் பேசுகிறேன், என்டர்டெயின் பண்ண பார்க்குறேன். ஆனால் வந்து நீங்கள் எனக்கு அங்கீகாரம் கொடுத்து லைக் பண்ணி பாராட்டுறீங்களோ இல்லையோ, கூடிய சீக்கிரம் நினைக்கிறேன் என்னை கொண்டு போய்ட்டு லாக்அப்பில் வச்சு இந்த லாடங்கட்டை வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப செக்ஸியாக உடுத்துறேன்றாங்க நினைக்கிறேன். அது அங்கே தான் போய் உடுத்துவேன்னு நினைக்கிறேன். என்னோட நிலமை அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் பாருங்கள், எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. இப்போல்லாம் பயங்கரமாக எனக்கு சப்போர்ட் கிடைக்குது. ரொம்ப நன்றி மக்கள். ஏன்னா இப்போல்லாம் நான் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறதே இல்லை. நம்மளுக்காக தான் போடுறாங்க, நம்மளுக்காக தான் போடுறாங்கன்னு சொல்லி அவங்களே நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் போட்டுட்டு நான் படுக்க தெரியாத மாதிரி இருக்கேன். யாருக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட் கொடுங்க. நம்ம எல்லாத்துக்காக தான் பேசுகிறோம். நம்ம இது வரைக்கும் பேசின கதைங்களை வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒன்று வந்து திருத்திருக்கலாம். நம்மளால் அவங்களுக்கு எவ்வளோ யூஸாக இருந்துச்சு, அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த யூனிவர்ஸில் வந்து எதுக்கு நம்ம வந்தோம், எதுக்கு பிரிகிறோம், எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம அடுத்த தியோரியை வந்து நம்ம பேசலாமே. நான் கண்டிப்பாக அடுத்த தியோரி அதில் பேசுகிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கலாமே. நீங்களும் அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். நான் போய்க்கு சொல்ல, நான் அவங்கக்கிட்டே போய் இது வரைக்கும் நான் சொல்லலை. உங்கள் தேய்ச்சி நல்லா இருக்கு, நாளைக்கு போய் சொல்கிறேன். மனசால தப்பு பண்ணுறது அது வந்து சகஜம், எல்லாமே பண்ணலாம். அதை ஏற்றுக்கிட்டு திருத்திக்கிட்டு வாழ்கிறது ஒரு நல்ல பழக்கம். இல்லை நான் தான் கரெக்டு அந்த முதுகு பார்க்காதீங்க இருக்காங்களே, அந்தமாரிலாம் இருந்துக்கிட்டே இருந்தோமா கடைசி காலத்தில் நம்ம ஒதுக்கப்படுவோம்.
நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம அந்த பிரிவை பற்றி பேசுகிறோம்ல, அப்போ பாருங்கள் கண்டிப்பாக தப்புன்னொன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த ஜிஞ்சாரில் இருக்காங்களே, நீங்கள் ரூல்ஸ் வந்து அங்கே ஃபாலோவே பண்ண முடியாது. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வைங்களா, எல்லாம் உங்களுக்கு ஆன் அடிப்பாங்க. லைக் இந்தியாவில் அப்படி தானே நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியுது. ஏன்னா அவங்க பாட்டுக்கு போவாங்க, இங்கேயும் எல்லாமே அவங்க பாட்டுக்கு போவாங்க. நம்ம நின்றுன்னு வைங்களா, நம்ம அந்த ஆக்சிடென்ட் வர்றதுக்கே நம்மள தான் காரணமாயிரும். அங்கே ரூல்ஸ் பாய்க்கவே முடியாது, போய் தான் ஆகணும். நம்மளும் எப்படி பார்த்தாலும் நம்ம நேக்கே பார்த்து சீன பாட்டி தான் ரவுடி பண்ணுறப்ப நம்ம தமிழ்நாடு பாட்டிகளும் ரவுடி ஆகிட்டாங்க. இந்த கோபியில் துணிலாம் எடுத்துகிட்டு முறைச்சிக்கிட்டே போகிறாங்க என்னை பார்த்துட்டு ஜங்ஷனில். அப்படி ஆயிடுச்சு நம்ம ஜிஞ்சாரம் லைஃபு. அடுத்த கதை பேசுகிற முன்னுக்கு வந்து அப்பப்போ நான் விளக்கண மாரி அந்த ஷூட் பண்ணுறேனே, அதோட என்னென்ன மிஸ்டேக் நான் பண்ணுறேன் நானே அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேனே. ஓகேவா? நீங்களும் என்னாச்சும் மாற்றிக்கலான்னா கண்டிப்பாக சஜஸ்ட் கொடுங்களேன். சூப்பராக எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். எனக்கு இன்றைக்கி என்னோட ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க, பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே எனக்கு பட்ட பேர்லாம் கிடச்சிச்சில்ல அந்த ட்ராக் ஏடிக்கு. அவங்க சொன்னாங்க, ஒரு வேளை நீ முடியை வந்து லூஸ் பண்ணாமல் டைட்டாக கட்டி இருக்கிறதுனால, மேக்கப் பண்ணாதனால அவனை பார்க்க ட்ராக் ஏடிக்கு மாரி இருக்கான்னு. இதுதான் நான் புதுசாக கேட்குறேன். உங்களுக்கு எது மூஞ்சை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? யாராவதும் கெஸ்ட் பண்ணுங்கள், எதனால அந்த பேர் எனக்கு வந்துச்சுன்னு தெரில. எனக்கு ரொம்ப நாள் அந்த கொஸ்டின் ஓடிக்கிட்டே இருக்குது, அது ஏன்னு எனக்கே தெரில. ஸோ இருந்தால் சொல்லுங்கள், ஏன்னா அவங்க என்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க. ஓகே, உங்களுக்கு அப்படி என்னாச்சும் தோணுச்சுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கும் முடியெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு, எனக்கு மேக்கப் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு என் மூஞ்சி தெரியணும், அவ்வளோதான். மேக்கப் பண்ணால் என் மூஞ்சி மறைஞ்சிரும்னு தெரியும். ஸோ அதனால் எனக்கு மேக்கப் சுத்தமாக பிடிக்காது. நம்ம பிக் பாஸ்க்கும் பிடிக்காது. ஸோ அதனால் நான் அது அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். இன்னொன்று மக்களை வெயில் எரிச்சு சாவடிக்குது. கவனமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. துன்பத்துலேயும் இன்பத்தை தேடுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கை. இன்பத்தை மட்டும் தெரினா கிடைக்காது. அந்த இன்பத்துலேயும் துன்பமும் இருக்கும். ரொம்ப தண்ணி குடிங்க மக்களே. நான் அந்த பையில் தூக்கிட்டு அலையிறேன், அந்த தண்ணி குடிக்காதீங்க. ஆறின தண்ணி குடிங்க. ரொம்ப இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அது நான் சொல்ல தகுதியே இல்லாதால, ஆனால் குடிங்க.